அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நிபந்தனைகளை ஏற்க முடியாது, ட்ரம்பை மிரளவிட்ட ஈரான், அச்சத்தில் உலக நாடுகள். அமெரிக்காவின் F-18 ரக விமானத்தை சுட்டு வீழ்த்திய ஈரான். கார்முஸ் நீரிணையில் செல்லும் கப்பல்களுக்கு இனி கட்டணம் செக் வைத்த ஈரான். கார்முஸ் நீரிணையை கட்டுப்படுத்திய ஈரானின் கடற்படை தளபதி வீழ்த்தப்பட்டார். அபுதாபியில் ஏவுகணை தாக்குதல், சிதறல்கள் கீழே விழுந்ததில் 2 உயிரிழப்பு. கார்முஸ் நீரிணையை கடக்க 6 நட்பு நாடுகளுக்கு மட்டும் ஈரான் அனுமதி. ஆப்ரகாம் லிங்கன் கப்பல் மீது தாக்குதல், அதிர வைத்த ஈரானின் ஏவுகணைகள். ஈரானில் ஆட்சி மாற்றத்துக்கு முற்றுப்புள்ளி, ட்ரம்ப் நெதன்யாகு இடையில் விரிசல். கருங்கடலில் ரஷ்ய எண்ணெய் கப்பல் மீது ட்ரோன் தாக்குதல், துருக்கி அருகே சம்பவம். அமெரிக்கா இஸ்ரேலுக்கு பேரிடி, போரில் களமிறங்கும் புதிய தரப்பு, ஈரான் அறிவிப்பு. தொடர்பென விரிவான செய்திகள். அமெரிக்காவின் 15 அம்ச அமைதி திட்டத்தை ஈரான் அதிகாரப்பூர்வமாக நிராகரித்துள்ளமை போர் பதற்றத்தை இன்னும் அதிகரித்துள்ளது. கடந்த காலங்களில் பேச்சுவார்த்தையின் போது அமெரிக்கா தங்களை ஏமாற்றியதாக குற்றம் சாட்டியுள்ள ஈரான் போர் நிறுத்தத்திற்கு 5 அதிரடி நிபந்தனைகளை விதித்துள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் ஆக்கிரமிப்புகள் முற்றிலும் நிறுத்தப்பட வேண்டும், போரினால் ஏற்பட்ட இழப்புகளுக்கு இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் மற்றும் கார்முஸ் ஜலசந்தியின் மீதான ஈரானின் இறையாண்மையை அங்கீகரிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை ஈரான் முன்வைத்துள்ளது. பிப்ரவரி 28 அன்று நடத்தப்பட்ட தாக்குதலில் ஈரானின் உயர்மட்ட தலைவர்கள் கொல்லப்பட்டதை தொடர்ந்து இந்த மோதல் தீவிரமடைந்துள்ளது. கார்முஸ் ஜலசந்தி வழியாக செல்லும் எண்ணெய் போக்குவரத்தை ஈரான் கட்டுப்படுத்துவதால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை $102 உயர்ந்துள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் ஆக்கிரமிப்புகள் முற்றிலும் நிறுத்தப்பட வேண்டும், போரினால் ஏற்பட்ட இழப்புகளுக்கு இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் மற்றும் கார்முஸ் ஜலசந்தியின் மீதான இறையாண்மையை அங்கீகரிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை ஈரான் முன்வைத்துள்ளது. பிப்ரவரி 28 அன்று நடத்தப்பட்ட தாக்குதலில் ஈரானின் உயர்மட்ட தலைவர்கள் கொல்லப்பட்டதை தொடர்ந்து இந்த மோதல் தீவிரமடைந்துள்ளது. கார்முஸ் ஜலசந்தி வழியாக செல்லும் எண்ணெய் போக்குவரத்தை ஈரான் கட்டுப்படுத்துவதால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை $102 உயர்ந்துள்ளமை உலக நாடுகளுக்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளதுடன் பல நாடுகளில் எரிவாயு மற்றும் எரிபொருள் பற்றாக்குறை நிலவுகின்றது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய படைகளுடனான போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் ஒரு அமெரிக்க F-18 ரக போர் விமானத்தை வெற்றிகரமாக தாக்கியதாக ஈரான் குறிப்பிட்டுள்ளது. மேலும் நடுவானில் பாலிஸ்டிக் ஏவுகணை போன்ற ஒன்றால் தாக்கப்பட்ட பிறகு ஒரு போர் விமானம் உயரத்தை இழப்பதை காட்டுவதாக கூறப்படும் காணொலி ஒன்றையும் ஈரான் வெளியிட்டுள்ளது. ஈரானின் தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் தள பதிவில் அந்த காணொலியை பதிவிட்டு ஈரான் இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படை ஒரு அமெரிக்க F-18 ரக போர் விமானத்தை வெற்றிகரமாக தாக்கியுள்ளதாக அறிவித்துள்ளது என்று கூறப்பட்டுள்ளது. இருப்பினும் அந்த பதிவில் தாக்குதல் நடந்த இடம், சேதத்தின் அளவு அல்லது விமானியின் நிலை குறித்த விவரங்கள் எதுவும் வழங்கப்படவில்லை. அந்த காணொலியில் விமானம் நடுவானில் பறந்து கொண்டிருக்கும் போது அதன் மீது ஒரு ஒளிக்கீற்று தாக்குவது தெரிகிறது. சில கணங்களுக்கு பிறகு அந்த ஜெட் விமானம் நிலை தடுமாறி புகை போன்ற ஒன்றை பின்னிச் செல்வது போல் தெரிகிறது. இது அது கட்டுப்பாட்டு இழந்து விட்டதை குறிக்கிறது. எனினும் அமெரிக்க மத்திய கட்டளை மையமான சென்கோம் இதனை நிராகரித்துள்ளது. இந்த நிலையில் ஈரானிய கூற்றுக்களும் அமெரிக்க உண்மை சரிபார்ப்புகளும் அமெரிக்க விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக ஈரான் கூறும் கூற்றுக்களை சென்கோம் நிராகரிப்பது இது முதல் முறையல்ல. கடந்த வாரம் IRGC அமெரிக்காவின் F-15 ரக விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக ஈரானிய ஊடகங்கள் 2 முறை கூறின. ஆனால் அந்த கூற்றுக்களை சென்கோம் உண்மை சரிபார்ப்பு செய்தது. அப்போது அது ஆபரேஷன் எபிக் பியூரியின் போது அமெரிக்க படைகள் 8000க்கு மேற்பட்ட போர் விமான பயணங்களை மேற்கொண்டுள்ளன. ஈரானால் எந்த ஒரு அமெரிக்க போர் விமானமும் சுட்டு வீழ்த்தப்படவில்லை என்று கூறியது. ஈரானிய வான்வெளியில் ஒரு பணியின் போது தாக்குதல் நடத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்பட்டதை தொடர்ந்து
மத்திய கிழக்கில் உள்ள ஒரு அமெரிக்க தளத்தில் அவசரமாக தரையிறங்கிய அமெரிக்க F-35 ஸ்டெல்த் போர் விமானத்தை சேதப்படுத்தியதற்கும் ஈரான் பொறுப்பேற்றுள்ளது. விமானி சரியான நேரத்தில் பாதுகாப்பாக வெளியேறியதாகவும் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அமெரிக்க அதிகாரிகள் இந்த சம்பவத்தை உறுதிப்படுத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கார்முஸ் நீர்நிலை வழியாக பயணிக்கும் சர்வதேச கப்பல்களிடம் பாதுகாப்பு கட்டணம் வசூலிப்பதற்கான புதிய சட்டங்களை இயற்றுவதற்கு ஈரான் நாடாளுமன்றம் நடவடிக்கை எடுத்து வருகிறதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈரான் நாடாளுமன்றத்தின் சிவில் விவகார குழுவின் தலைவரை மேற்கோள் காட்டி அல் ஜசீரா ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. கார்முஸ் நீரிணை வழியாக பயணிக்கும் சர்வதேச கப்பல்களிடம் பாதுகாப்பு கட்டணம் வசூலிப்பதற்கான முதற்கட்ட சட்டமூலம் ஏற்கனவே தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் விரைவில் சட்டத்துறையினால் அது இறுதி செய்யப்பட்டு நடைமுறைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கார்முஸ் நீரிணை ஊடாக செல்லும் கப்பல்களின் பாதுகாப்பை ஈரான் உறுதிப்படுத்துவதால் அதற்கு கைமாறாக இந்த கட்டணம் வசூலிக்கப்பட வேண்டும் என ஈரான் தரப்பு தெரிவித்துள்ளது. அதேவேளை மத்திய போக்குவரத்து வழித்தடங்களைப் போலவே ஒரு நாட்டின் எல்லைக்குள் பொருட்கள் கொண்டு செல்லப்படும் போது வரி செலுத்தப்படுவது இயல்பானது என ஈரான் அதிகாரி சுட்டிக்காட்டியுள்ளார். அது மட்டுமல்லாது தற்போதைய போரை நிறுத்துவதற்காக ஈரான் முன்வைத்துள்ள 5 நிபந்தனைகளில் ஒன்றாக கார்முஸ் நீரிணை மீதான ஈரானின் அதிகாரத்தை சர்வதேச சமூகம் அங்கீகரிக்க வேண்டும் என்பதும் உள்ளடக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தில் சுமார் 20% அதிகமானவை கார்முஸ் நீரிணை ஊடாகவே இடம்பெறுவதால் ஈரானின் இந்த நடவடிக்கை சர்வதேச எரிசக்தி சந்தையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என அவதானிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். ஈரான் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையின் கடற்படை தளபதி அலிரிசா டங்ஸரி கொல்லப்பட்டதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. எனினும் குறித்த தகவல் தொடர்பில் ஈரானிய தரப்பில் இருந்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகவில்லை. இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரானுக்கு எதிரான தங்கள் தாக்குதல்களை தொடங்கியதிலிருந்து டங்ஸரி தனது கருத்துக்களை வெளிப்படையாகவும் தீவிரமாகவும் வெளிப்படுத்தி வந்த ஒருவராவார். அத்தோடு கார்முஸ் நீர்நிலையில் கப்பல் போக்குவரத்தை ஏறக்குறைய முழுமையாக தடுப்பதற்கு பின்னால் அவர் ஒரு முக்கிய நபராக இருந்து வருவதாக கூறப்படுகிறது. போர் முழுவதும் சமூக ஊடகங்களில் தீவிரமாக செயல்பட்டு வந்த டங்ஸரி சமீபத்தில் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டு எந்த ஒரு கப்பலும் செல்வதற்கு ஈரானின் கடல்சார் அதிகார சபையுடன் முழுமையான ஒருங்கிணைப்பு தேவை என்று குறிப்பிட்டிருந்தார். மேலும் வளைகுடாவில் IRGC கடற்படை நடவடிக்கைகள் குறித்த தகவல்களையும் அவர் அடிக்கடி பதிவிட்டு வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அபுதாபியில் நடந்த ஏவுகணை தாக்குதலில் 2 பலியான சம்பவம் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. வியாழக்கிழமை ஐக்கிய அரபு அமீரகத்தின் தலைநகரான அபுதாபியை குறிவைத்து ஏவுகணைகள் ஏவப்பட்டிருந்த நிலையில் அந்நாட்டின் வான் பாதுகாப்பு படையினர் அச்சுறுத்தலாக வந்த ஏவுகணையை இடைமறித்து நடுவானிலேயே அளித்தனர். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக சுட்டு வீழ்த்தப்பட்ட ஏவுகணையின் சிதறல்கள் தரையில் விழுந்ததில் பொதுமக்கள் 2 பேர் வரை கொல்லப்பட்டதாக நாட்டின் ஊடக அலுவலகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. மேலும் இந்த சம்பவத்தில் 3 பேர் வரை காயமடைந்திருப்பதாகவும் அவர்கள் தற்போது சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஏவுகணை சிதறல்கள் தரையில் விழுந்ததில் சம்பந்தப்பட்ட பகுதியில் இருந்த பல வாகனங்கள் சேதமடைந்துள்ளன. இதனைத் தொடர்ந்து நாட்டின் மீட்படையினர் மற்றும் உள்ளூர் அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு விரைந்து பாதுகாப்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஏவுகணை சிதறல் விழுந்து உயிரிழந்த பொதுமக்களின் விவரங்கள் இன்னும் அறிவிக்கப்படவில்லை. அதே நேரத்தில் இந்த ஏவுகணைகள் எங்கிருந்து ஏவப்பட்டது என்பது குறித்து பாதுகாப்பு அதிகாரிகள் தீவிரமான கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். கார்முஸ் நீரிணையை கடக்க இந்தியா உட்பட 6 நட்பு நாடுகளுக்கு மட்டும் ஈரான் அனுமதி அளிப்பதாக தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டணி ஈரானுக்கு எதிராக போரை தொடங்கிய நிலையில் உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தில் பெரும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. உலகின் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயுவின் 1/5 பங்கு கடந்து செல்லும் முக்கியமான கார்முஸ் நீரிணையை ஈரான் தனது கட்டுப்பாட்டில் வைத்துள்ளது. ஈரான் வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்சி கார்முஸ் நீரிணை முழுமையாக மூடப்படவில்லை, எங்களுக்கு நட்பான நாடுகளுக்கு பாதுகாப்பான அனுமதி வழங்கப்படுகிறது என தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இந்தியா, சீனா, ரஷ்யா, பாகிஸ்தான், ஈராக் மற்றும் பங்களாதேசம் ஆகியவை அடங்கும்
சமீபத்தில் இந்தியாவின் 2 கப்பல்கள் பாதுகாப்பாக கடந்து சென்றதையும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதே நேரத்தில் அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் சில வளைகுடா நாடுகள் தொடர்புடைய கப்பல்களுக்கு அனுமதி மறுக்கப்படும் எனவும் ஈரான் அறிவித்துள்ளது. மேலும், நாங்கள் போர் நிலையில் இருக்கின்றோம், இந்த நிலையில் எதிரிகளின் கப்பல்களுக்கு அனுமதி வழங்க வேண்டிய அவசியமில்லை என அராக்சி தெரிவித்துள்ளார். இந்த முடிவால் உலகளாவிய எண்ணெய் போக்குவரத்து 95% குறைந்துள்ளது. வழக்கமாக தினசரி 120 கப்பல்களை கடந்து செல்லும் நிலையில் மார்ச் 1 முதல் 25 வரை மொத்தமாகவே வரும் 155 கப்பல்கள் மட்டுமே கடந்து சென்றுள்ளன. இதனால் உலகின் பல நாடுகளில் எரிபொருள் பற்றாக்குறை, விலை உயர்வு, வணிக தடைகள் போன்றவை காணப்படுகின்றன. இந்தியாவுக்கு கார்மஸ் நீர்நிலை திறந்திருப்பது எரிபொருள் இறக்குமதி மற்றும் பொருளாதார நிலைத்தன்மைக்கு மிகப்பெரிய ஆதரவாக இருக்கும். உலகளாவிய எண்ணெய் நெருக்கடியின் போது இந்தியா நட்பு நாடு என ஈரான் அறிவித்திருப்பது இரு நாடுகளின் உறவை வலுப்படுத்தும் முக்கியமான படியாகவும் பார்க்கப்படுகிறது. மத்திய கிழக்கில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான போர் இன்று மிக ஆபத்தான கட்டத்தை எட்டியுள்ளது. அமெரிக்காவின் பிரம்மாண்டமான USS ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பல் இலக்கு வைக்கப்பட்டதாக வெளிவரும் செய்திகள் உலகையே உலுக்கியுள்ளன. நேற்று ஈரானிய கடற்படை வெளியிட்ட அதிகாரப்பூர்வ அறிவிப்பின்படி ஓமன் வளைகுடா பகுதியில் நிலைநிறுத்தப்பட்டிருந்த USS ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பல் குழுமத்தை நோக்கி ஈரான் தனது காதர் வகை கடற்கரை ஏவுகணைகளை ஏவி தாக்கியுள்ளது. இந்த தாக்குதலால் அமெரிக்க கப்பல் தனது நிலையை மாற்றிக்கொண்டு பின்வாங்க நேரிட்டதாக ஈரான் கூறுகின்றது. இதற்கான வீடியோ ஆதாரங்களையும் ஈரான் ஊடகங்கள் வெளியிட்டுள்ளன. இந்த தாக்குதல் அமெரிக்க ராணுவத்திற்கு ஒரு பெரிய எச்சரிக்கையாக பார்க்கப்படுகிறது. ஏவுகணைகளுடன் இணைந்து ஈரானின் தற்கொலை படை ட்ரோன்களும் அமெரிக்க கப்பல்களை சூழ்ந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈரான் தற்போது கார்முஸ் நீர்நிலையை முழுமையாக தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளது. அங்கு செல்லும் கப்பல்களுக்கு கட்டணம் வசூலிக்கும் புதிய சட்டத்தையும் ஈரான் நாடாளுமன்றம் உருவாக்கி வருகிறது. ஈரானின் இந்த துணிச்சலான நடவடிக்கை அமெரிக்காவின் தற்காப்பு அரண்களை சோதிப்பதாக உள்ளது. ராணுவ ரீதியாக ஒரு போர்க்கப்பல் ஏவுகணை தாக்குதலுக்கு உள்ளாகும் போது அது தனது இடத்தில் இருந்து நகர்வது ஒரு பாதுகாப்பு உத்தியாகும். ஆனால் இதனை ஈரான் தனது வெற்றியாகவும் அமெரிக்காவின் பின்வாங்கல் என்றும் சித்தரித்து குறிப்பிட்டுள்ளது. ட்ரம்ப் முன்வைத்துள்ள 15 அம்ச அமைதி திட்டத்தில் ஈரானின் அணுசக்தி திறனை முடக்குவதே பிரதான இலக்காக உள்ளது. ஆனால் நெதன்யாகுவோ ஈரானிய மக்கள் கிளர்ச்சி செய்து தற்போதைய அரசை வீழ்த்தும் வரை இஸ்ரேலிய தாக்குதல்கள் தொடர வேண்டும் என விரும்புகிறார். இந்நிலையில் இஸ்ரேலிய தனிப்பட்ட அரசியல் லாபத்துக்காக அமெரிக்க வீரர்களின் உயிரை பணயம் வைக்க முடியாது என ட்ரம்ப் கராராக தெரிவித்துள்ளதாக வெள்ளை மாளிகை தகவல் தெரிவிக்கின்றன. ஈரானில் போர் தொடங்கிய பிறகு அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய அதிகாரப்பூர்வ விரிசலாக இது பார்க்கப்படுகிறது. ஈரானில் ஆட்சி மாற்றம் என்ற பெயரில் ஒரு வெற்றிடத்தை உருவாக்கினால் அது IRGC தான் என்ற இன்னும் தீவிரமான ராணுவ கட்டுப்பாட்டிற்கே வழிவகுக்கும் என அமெரிக்க உளவுத்துறை எச்சரித்துள்ளது. இதனை மேற்கோள் காட்டியுள்ள ட்ரம்ப் ஈரானுடன் ஒரு நியாயமான ஒப்பந்தத்தை எட்டவே தான் விரும்புவதாக குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையில் ஈரானிடமிருந்து தங்களுக்கு எண்ணெய் மற்றும் எரிவாயு தொடர்பான பெரிய பரிசு காத்திருப்பதாக ட்ரம்ப் கூறியிருப்பது அவர் பொருளாதார ரீதியான லாபத்திற்கே முன்னுரிமை அளிப்பதை காட்டுகிறது. நெதன்யாகுவின் இந்த இரத்த வரி பிடித்த திட்டத்தை முறியடிக்க ட்ரம்ப் அடுத்த 5 நாட்களுக்கு போர் நிறுத்தத்தை அறிவித்துள்ளார். இந்த இடைவெளியில் பாகிஸ்தான் அல்லது ஓமானில் வைத்து ஈரானுடன் நேரடி பேச்சுவார்த்தை நடத்த அமெரிக்கா திட்டமிட்டுள்ளது. அத்துடன் ஒருவேளை இஸ்ரேல் தன்னிச்சையாக தாக்குதலை தொடர்ந்தால் அமெரிக்காவின் ராணுவ ஆதரவு விலக்கிக் கொள்ளப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதனால் ட்ரம்ப் மற்றும் நெதன்யாவுக்கு இடையிலான இந்த மோதல் மத்திய கிழக்கு போரின் போக்கி ஒரு புதிய திசைக்கு இட்டுச் செல்லும் என்றும் கூறப்பட்டுள்ளது. ரஷ்யாவிலிருந்து புறப்பட்ட கச்சா எண்ணெய் கப்பல் மீது துருக்கியின் போஸ்பரஸ் நீரிணைக்கு அருகே கருங்கடலை ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. சமீபத்திய மாதங்களில் ரஷ்ய துறைமுகங்களுக்கு செல்லும் அங்கிருந்து வரும் மேற்கத்திய நாடுகளால் தடை செய்யப்பட்ட கப்பல்கள் மீது நடத்தப்படும் தாக்குதல் சம்பவங்களில் இதுவும் ஒன்று என அமைச்சர் அப்துல் காதிர் உரலோக்லு தெரிவித்துள்ளார். அல்ட்ரா என்ற அந்த கப்பலில் இருந்து 27 ஊழியர்களும் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். சம்பவம் நடந்த பகுதியானது போஸ்பரஸ் நீரிணையில் இருந்து 18 கடல் மைல் தொலைவு என்றே குறிப்பிடுகின்றனர். போஸ்பரஸ் நீரிணையானது கருங்கடலை மர்மாரா மற்றும் மத்திய தரை கடலுடன் இணைக்கும் ஒரு முக்கிய சரக்கு கப்பல் வழித்தடமாகும். துருக்கிய கடல் எல்லைக்கு சற்று வெளியே நடந்த இந்த தாக்குதல் சம்பவமானது
சியரா லியோன் கொடியுடன் ரஷ்ய எண்ணெயை ஏற்றிச் சென்ற கப்பலின் இயந்திர அறையை செயலிழக்கச் செய்வதை நோக்கமாக கொண்டிருந்திருக்கலாம் என்று அமைச்சர் உரலோக்லு தெரிவித்துள்ளார். அந்த கப்பல் சுமார் 1 மில்லியன் பீப்பாய் கச்சா எண்ணெயுடன் ரஷ்யாவின் நோவோரோசிஸ் துறைமுகத்தில் இருந்து புறப்பட்டதாகவும் அது ஏறக்குறைய முழுமையாக ஏற்றப்பட்டிருந்ததாகவும் தரவுகள் வெளியாகியுள்ளது. குறித்த கப்பலானது பிரித்தானியா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தடைப்பட்டியலில் இடம்பெற்றுள்ளது. 4 ஆண்டுகளுக்கு மேலாக போரில் ஈடுபட்டுள்ள ரஷ்யா மற்றும் உக்ரைனுடன் பிற நாடுகளும் கருங்கடலை பயன்படுத்திக் கொள்கின்றன. கடந்த ஆண்டு இறுதியில் கருங்கடலில் ரஷ்யா நோக்கி சென்ற எண்ணெய் கப்பல்களை உக்ரைனிய கடல் ட்ரோன்கள் தாக்கியதை தொடர்ந்து கப்பல் காப்பீட்டு விகிதங்கள் உயர்ந்தன. இதனால் ரஷ்யா பதிலடி கொடுப்பதாக அச்சுறுத்தியதுடன் நேற்று உறுப்பு நாடான துருக்கி அமைதி காக்குமாறு வலியுறுத்தியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. ஈரானின் ஆதரவு பெற்ற ஏமனில் உள்ள கவுதி படையினர்கள் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலை எதிர்த்து நடைபெறும் போரில் இணைவதற்கு தயாராக உள்ளதாக ஈரானிய அரசு ஊடகங்கள் உத்தியோகபூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளன. நம்பகமான தகவல் வட்டாரம் ஒன்றை மேற்கோள் காட்டியே இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. கவுதி என அழைக்கப்படும் ஏமனின் அன்சாருல்லா இயக்கம் பாபல் மண்டாப் நீரிணையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர தயாராக இருப்பதாகவும் அது எளிதான பணியாக இருக்கும் எனவும் மேற்படி செய்தியில் ஈரானுக்குரிய ஆதரவை கவுதிகள் வெளிப்படுத்தியுள்ளன. காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களுக்கு பதிலளிக்கும் வகையில் 2023 அக்டோபர் முதல் செங்கடலில் இந்த படைகள் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. அதன்போது இஸ்ரேல் தொடர்புடைய நூற்றுக்கணக்கான இலக்குகளை நோக்கி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் தொடர்புடைய கப்பல்களையும் குறிவைத்து தாக்குதல் நடத்தியதால் உலகளாவிய வர்த்தக போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் இந்த தாக்குதல்களை தடுக்க மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் இதுவரை முழுமையாக வெற்றியடையவில்லை. இந்நிலையில் கவுதிகள் பாப் அல் மண்டாப் நீரிணையை முழுமையாக கட்டுப்படுத்த தொடங்கினால் நிலைமை இன்னும் மோசமடையும் என சர்வதேச நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். பாப் அல் மண்டாப் நீரிணை ஐரோப்பா, ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியாவை இணைக்கும் முக்கிய கடல் வழித்தடமாகும். இது மத்திய தரை கடலையும் அரேபிய கடலையும் இணைக்கும் முக்கிய நுழைவாயிலாக விளங்குகிறது. இதன்படி இந்த போரில் ஈரானுக்கு ஆதரவாக ஏமனின் கவுதி படையினர்கள் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு பேரடியான செய்தியை அறிவித்துள்ளது. இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.